ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, பிறரிடம் அதிகமாக பேசாதே. பேசினால் உன் பலவீனம் தெரிய வரும். எப்போதும் கவலைகளை மனதில் சுமந்து கொண்டு இருப்பதை விடுத்து நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருப்பது எப்படி என்பதை யோசி. பயத்தை உன் மனதில் இருந்து தூக்கி எறி. தினமும் புதிய விஷயங்களில் உன்னை ஈடுபடுத்தி அறிவை பயன்படுத்து. நீ இதுவரை செய்த குற்றங்களை எல்லாம் கடவுள் மன்னித்து உனக்கான மறு வாய்ப்பு வழங்கி உன்னை ஆசிர்வதிக்க எல்லா கடவுளும் தயாராக உள்ளனர் என்பதை புரிந்து கொள். உன் மனதில் இருந்து கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக இந்த வாழ்வை ரசித்து வாழ். பல துயரங்களை தாண்டி வந்த உனக்கு அளவில்லா சந்தோஷம் என்ற மறுபக்கத்தை காட்ட உள்ளேன். என் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள். நீ இத்தனை நாட்களாய் உன் கர்ம வினைகளின் பிடியில் சிக்கிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உன் பழைய கவலைகளை நினைத்து கொண்டு உன் அடுத்த கட்ட வாழ்விற்கு நுழைய முயற்சி செய்யாமல் கண்ணீரில் தத்தளிக்கிறாய். நீயும் மற்றவர்களைப் போல் உன் அறிவை பயன்படுத்தி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் மீண்டும் உன்னையே சுற்றி வருகிறேன். நீயும் நான் சொல்வதை எல்லாம் பின்பற்றினாலும் இரவில் மாயை உன்னை துயரத்தில் ஆழ்த்துகிறது. யாருக்கும் தெரியாமல் இரவில் உன் துயரங்களை நினைத்து அழுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இரவு தூங்கும் முன் என் உதியை நெற்றியில் வைத்துக்கொண்டு எனக்கும் பிரபஞ்சத்திற்கும் உன் தாய் தந்தைக்கும் உன்னையே நம்பியிருப்பவருக்கும் நன்றி செலுத்திவிட்டு ஓம் சாய்ராம் என்று மனதார வாயார சொல்லி பின்பு உறங்கச் செல். மறுநாள் காலை எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லி உன்னுடைய நாளை புத்துணர்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு. எவரிடம் பேசும்போதும் கவனித்து பேசு. உன்னை காயப்படுத்துவதற்காகவே ஒரு கூட்டம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது. பயப்படாதே. உன்னை மாய வலையில் இருந்து உன்னை காப்பாற்றவே நான் உன்னிடம் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். உன் நட்பு என்று சொல்லி வருபவரிடம் எல்லாவற்றையும் உளறி கொட்டாதே. நீயே ரகசியமாக பாதுகாக்க தெரியாத ஒரு விஷயத்தை அவர்கள் எப்படி பாதுகாப்பார்கள்? உன்னை பற்றி தவறாக பிறரிடம் பேசும் துரோகிகளை உன் வாழ்வில் இருந்து தள்ளிவை. இது போன்றவர்கள்தான் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்று தந்துவிட்டு செல்வார்கள். இவர்கள் எல்லாம் பொய்யான மனிதர்கள் என்பதை உணர்ந்து கொள். இவர்கள் முன்பு நீ நன்றாக வாழ வேண்டும், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு. பின் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியுடனும் துணிந்து உன் வேலைகளை செய். வருவது வரட்டும், போவது போகட்டும் என்ற மனநிலையில் இரு. பலனை பற்றி யோசிக்காதே. இந்த மனநிலையில் நீ வந்து விட்டாலே உனக்கான மாபெரும் வெற்றி உன் கைகளில் தானாய் வந்து சேரும். கவலைப்படாதே. இந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வதற்காகவே இந்த கஷ்டங்கள் உன்னில் எட்டி பார்த்தன. இனி இந்த துயரங்கள் உன்னை நெருங்காது. உன் மனதை நீயும் பக்குவப்படுத்தி மெல்ல மெல்ல துயரங்களிலிருந்து வெளிவருவதையும் என் வலது கையை இறுக பிடித்து கொண்டு உன் மனதில் அடிக்கடி விஷுவலைஸ் செய். விரைவில் துன்பத்தில் இருந்து முழுவதுமாய் விடுபட்டு நீ அடுத்த அத்தியாயத்தில் அடியெடுத்து வைப்பாய். நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்வதை விடுத்து நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற உறுதியான முடிவை எடு. நீ என்னையே நம்பியிருக்கும் நல்ல பிள்ளை.
நீ என்னை நம்பாவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கர்மவினையின் பிடியில் இருந்து நிச்சயம் உன்னை மீட்டெடுத்து சந்தோஷத்தின் பாதையில் உன் மனதை செலுத்துவேன். என் நெற்றி பொட்டை தொட்ட நீ நீண்ட நாள் எதிர்பார்த்த பண உதவி இன்று நிச்சயம் ஒரு நண்பர் மூலம் கிடைக்கும். இன்னும் 4 மணி நேரத்தில் உனக்கு சர்வ நிச்சயமாய் கிடைக்கும். நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.